வணக்கம். இது மருத்துவ நேரம். உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்காக ஹெர்போகேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் திரு நவீன் பாலாஜி அவர்கள் நம்மோடு உள்ளார். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 கௌதம். சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க ஐயா? உங்களுடைய அன்பும் ஆதரவும் பண்பும் பாசமும் பரிவும் நேசமும் கருணையும் கண்ணியமும் பொழுது நமக்கு என்ன வித்தியாசமான கேள்வியோட தான் உங்களை அணுகலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஐயா. நான் என்ன கேள்வி? அதாவது இல்ல, நம்ம நோய்கள் பத்தி கேட்போம் சில நேரங்கள்ல. இன்னைக்கு வந்து உணவு முறைகள் பத்தி கேட்கலான்னு சொல்லி யோசிக்கிறேங்க ஐயா. சரி. அதாவது சமீப காலமா பாத்தீங்கன்னா இந்த உணவுகள் பத்தி ஒரு விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இருக்கு. இப்ப நம்ம சாப்பிடுற விழிப்புணர்வு இருக்கா இல்லையா? இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றத உணர்ந்து இருக்காங்க. ஓகே. வேற என்னென்ன விஷயங்கள் நம்ம இப்ப இருக்கிற உணவுகள்ல மாத்தணும் அப்படின்றதான் முதல் கேள்வியா வைக்கலான் இருக்குங்க இன்னைக்கு. ஓகே, ஒரு சின்ன பிரேயர். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த கேள்வி மீண்டும் கேளுங்க கௌதம். அதாவது இப்ப இருக்கிற உணவுகள்ல வந்து நம்ம ஏதோ ஒரு தவறு செய்யறோம் அப்படின்ற ஒரு உணர்வு மக்கள் கிட்ட இருக்கு. ஆனா அது என்ன அப்படின்றது அவங்களுக்கு சரியா புரியலன்றது என்னோட ஒரு எண்ணங்க ஐயா. இப்ப இருக்கிற நம்ம வாழ்வியல் முறைகள்ல என்னென்ன உணவுகள் நம்ம தவிர்க்கணும், என்ன சேர்க்கணும்? எல்லாமே சாப்பிடலாம், எதையுமே சாப்பிடக்கூடாது. எல்லாமே சாப்பிடலாம், எதையும் சாப்பிடக்கூடாதுன்னா இது குழப்பம் கிடையாது. இதுதான் உண்மை. என்ன அப்படின்னா, எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும். இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் மேரேஜ் ஆகல, இப்ப கல்யாணம் பண்ணலாம். 10 வயசுல பண்ண முடியுமா? யாரும் கொடுக்க மாட்டாங்க பொண்ணு. இல்ல, பொண்ணு கொடுத்தா கல்யாணம் பண்ணுவீங்களா? அப்படி என்ன நீ? அதாவது எதை எப்ப எப்படி செய்யணும் உண்டா இல்லைங்களா? கண்டிப்பா. அதாவது இப்போ உங்களுக்கு வந்து 22 25 வயசு ஆயிடுச்சு, இப்ப பண்ணலாம். 10 வயசுல பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. உண்டா இல்லையா? அப்போ எது எப்படி சாப்பிடலாம்? எல்லாமே சாப்பிடலாம், எப்ப சாப்பிடலாம், இதுதான் விஷயம். அப்ப என்ன அப்படின்னா, இன்றைக்கு எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள், நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய தாத்தா பாட்டி வாழ்ந்த அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உகந்த அந்த ஆரோக்கிய உணவுகளை நாம் இன்றைக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டோம். மறந்துட்டோம்ல, நம்ம எல்லாம் அதை ஏத்துக்க தயார் தான். இன்னைக்கு எல்லாருமே நான் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்ல, எல்லாம் ஏத்துக்க தயார். ஆனால் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, மறக்கடிச்சிட்டாங்க. யார் மறக்கடிச்சதுன்னா, எல்லாமே ஃபாரின் இருக்கக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனிங்க. அவங்களுடைய பொருட்களை விற்பதற்காக நாம சாப்பிட்ட சாப்பாடு அத்தனையுமே வந்து வியாதி தரக்கூடியது, நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடுலாம் சத்து இல்லாதது, அப்படி இதை சாப்பிட்டா இந்த வியாதி வரும், இந்த வியாதி வரும்னு பொய்ப்பையா சொல்லி நம்மளும் அது எப்படி தெரியுமா, அறிவியல் பூர்வமா சொல்றது. ஏதாவது ஒரு காரணத்தை காட்டிடுறது. ஆமா, அறிவியல் பூர்வமா சொல்றது சொல்லி நம்மளை வந்து ஏமாத்தி நம்மளை நோயாளியாக்கி நம்மளுடைய இந்தியாவை வந்து பொருளாதாரத்திலிருந்து கீழே இருக்கணும். அதுதான் வேலை உங்களுக்கு. ஏன்னா இருக்கிறதுலே உலக சந்தையில இந்த மருத்துவம் அப்படிங்கறது தான் மிகப்பெரிய வியாபாரமா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அது சரியான கணக்கு தெரியல. கிட்டத்தட்ட 17,000-18,000 கோடி ரூபாய் வந்து மருந்துகளுக்காக வந்து செலவிடப்படுறதாக நான் படிச்சதாக ஞாபகம். பட் கரெக்டா தெரியல எனக்கு. யோசனை பண்ணி பார்க்கணும், இவ்வளவு பணம் வீணா போயிட்டு இருக்கு. மருந்துகளுக்காக செலவழிச்சிட்டு இருக்கோம் நாம. ஆனா மருந்துகளுக்காக செலவழிச்சிட்டு இருக்கோம் தவிர ஆரோக்கியம் கிடைச்சதானா இல்ல. இருக்க பாதிப்பு அதிகமாயிட்டே இருக்குது. ஒரு வியாதி போய் பல வியாதி வந்துட்டு இருக்கு. உண்டா இல்லையா? கண்டிப்பா. பழங்காலத்துல நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே 200 கிலோ 300 கிலோ பாறையை கூட தூக்குவாங்க. இன்னைக்கு அவன் உடம்ப நம்மளால தூக்க முடியல. நம்ம உடம்ப நம்மளாலே தூக்க முடியல. எங்க போய் பாறையை தூக்குறது? பாறையை தூக்கினாதான் கல்யாணம் பண்ணணும். அப்படி பண்ண உங்களுக்கு கல்யாணம் ஆகாது. இதுல எங்க என்ன இருக்கு? இல்ல, நீதான் ஆரம்பத்தில் எடுத்த வழி 10 வயசுல கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டு. ரஜனா, கண்டிப்பா. அப்ப என்ன அப்படின்னா, அவ்வளவு பலமாக இருந்தாங்க. இப்போ ஒண்ணும் கிடையாது, முதுகு வலி. உடனே நீங்க பைக் ஓட்டுறதுனாலதான் முதுகு வலி. என்னங்க இது? அந்த காலத்துல எல்லாம் வந்து குதிரையில இருந்து நார்த் இந்தியாவுக்கு நம்மளுடைய கங்கை கொண்ட சோழபுரம் பாத்தீங்கன்னா, ராஜேந்திர சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழன் கடல் கடந்து போய் இப்ப வந்து போர் புரிந்த மன்னர்கள் அவர் தான் முதல்ல. கண்டிப்பா. இங்க இருந்து நார்த் இந்தியா போய் கடல் கடந்து எல்லாத்தையும் வந்து அங்க இருக்கக்கூடியவர்களாம் வென்று அங்கிருந்து தலையில கல்களை சுமந்து கொண்டு வந்ததுதான் அரியலூர் பக்கத்துல ஜெயங்கொண்டத்துல கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் கட்டினாரு. நம்முடைய தஞ்சாவூர் கோயில் மாதிரியே இருக்கும் அந்த கோயில். சேம் அதே மாதிரி இருக்கும்.
அந்த அமைப்புல இருக்கும். அப்ப இங்கிருந்து அவங்க எப்படி போனாங்க? குதிரையில தான் போனாங்க. அது பைக்கில் நம்ம நேரா போறோம், கார்ல நேரா போறோம் உட்காந்துட்டு, பஸ்ல வந்து பேசாம போறோம். ஆனா குதிரையில ஜர்க் இப்படி 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 போகணும். அப்ப முதுகு வலிக்காதா? அப்ப முதுகுல தேய்மானம் ஆகாதா? உண்டா இல்லைங்களா? அவ்வளவுலாம் நம்ம அந்த காலத்துல இருந்தோம். இன்னைக்கு என்னன்னா பைக் ஓட்டினா முதுகு வலி. முதுகு வலிக்கு காரணம் பைக் ஓட்டுறது முதல்ல கிடையாது. யாருக்கெல்லாம் முதுகுல வலி ஏற்படுகிறதோ அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? யாருக்கு இரவு தூக்கம் சரியாக இல்லையோ அவர்களுக்கு முதுகு வலி இருக்கும். இரவு தூக்கம். இந்த ஒரு எளிமையான விஷயத்தை வந்து நம்ம சொல்லும் பொழுது புரிஞ்சுக்கிறது இல்லை யாருமே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மருத்துவம்ங்கிறது எளிமையாக எல்லாருக்கும் போய் சேரணும், அவ்வளவுதான். கண்டிப்பா. இந்த உடல் வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த உடம்புக்குள்ள நாம பிறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பாதிப்புகள் வரும், என்னென்ன விளைவுகள் வரும், என்ன இந்த சுற்றுப்புற சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், அதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ளணும், குடும்பத்தில் என்ன பிரச்சனை வரும், வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வரும், அதை எப்படி எதிர்கொள்ளணும், அதை பலப்படுத்துவதற்கான எல்லா விதமான வழிமுறைகளையும் செயல்முறைகளையும் பிறக்கும் போதே ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் கொடுத்திருக்காரு. உயிராற்றல், இறையாற்றல். அதை உணராம வெளியிலிருந்து நம்ம தேடுறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. நமக்குள்ள இறை இருக்காரு. இப்போ ஒரு மீன் என்ன பண்ணிச்சான், ஒரு குட்டி மீன், பறந்த மீன் ஒண்ணு, அந்த மீன் வந்து கேட்டுச்சான், தண்ணினா என்ன, தண்ணி அம்மாட்ட கேட்டுச்சான். அம்மா வந்துட்டு இதுதான் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள இதுதான் தண்ணி அப்படின்னு சொல்லிச்சான். இதுதான் தண்ணியா, ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிச்சான் குட்டி மீன். அடுத்தது அவங்க அப்பாட்ட கேட்டுச்சான் அந்த குட்டி மீன், தண்ணினா என்னப்பா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே வந்து இதுதான் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருக்காரு. உடனே அதுக்கு புரியல, தண்ணி என்னன்னு தெரியல. உடனே ஒரு திமிங்கலம், அதுக்கு ஒன்றும் புரியல, தண்ணி என்ன சரியான விட தெரியல அதுக்கு. உடனே ஒரு திமிங்கலம் வந்துச்சான். திமிங்கலத்துக்கு போயிட்டு தண்ணினா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, தண்ணினா என்னையா வா அவனுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை முதுகலை கூட்டிகிட்டு போய் தண்ணியை விட்டு வெளியில கரையில தூக்கி போட்டுச்சான். அதை கரையில தூக்கி போட்ட உடனே என்ன ஆகும், துடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை எடுத்துட்டு வந்து உள்ள போட்டுச்சான். இதுதான் தண்ணி அப்படின்னு. அப்பதான் அதுக்கு என்ன பண்ணுது, உணருது. ஓ இதுதான் தண்ணியா. தண்ணி விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் தண்ணி உணர முடியுது. அதேதான் ஒவ்வொருத்தருடைய உடம்புக்குள்ளும் இறை இருக்காரு, ஒவ்வொருத்தருடைய உடம்புக்குள்ளும் சக்தி இருக்கு, ஒவ்வொருத்தருடைய உடம்புக்குள்ளும் ஆற்றல் இருக்கு. இந்த ஆற்றலையும் சக்தியும் இறையும் நமக்குள்ளேயே இருக்கிறதுனால உணர்றது கிடையாது. அப்பம்மோட அருமை அப்பா அம்மா கூடயே இருக்கும் பொழுது பிள்ளைங்களுக்கு தெரியாது. அந்த பாசம், அன்பு அதெல்லாம் வெளியில போய் நாளைக்கு பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. வீட்டுக்குள்ள இருக்கும்போது நிறைய பசங்க பண்ற பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி அப்பா அம்மாவுடைய பாசத்தை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அது வரைக்கும் தெரியுறது இல்லை. ஆனா வெளியில போய் கஷ்டப்படும் பொழுதுதான் ஆஹா எவ்வளவு அப்பா அன்பானவர், அம்மா எவ்வளவு கருணையானவங்க, இதை இவ்வளவு நாள் புரிஞ்சுக்கிறேன் வெளியில போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். நிழலோட அருமை வெயில தான் தெரியும். உண்டா இல்லையா? நம்ம எல்லாருமே வெளியில தான் மருந்துகளை தேடுறமே தவிர நம்ம உடம்புக்குள்ளேயே மருந்துகள் இருக்கு, நம்ம உடம்புக்குள்ளேயே ஆற்றல் இருக்கிறத யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. கட்டாயமா. சோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா அவர்களுக்குள்ள அந்த சரணாகதி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேணும். மனப்பக்குவம்னா என்ன? ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் என்னன்னா இறையை உணரக்கூடிய, இறையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தால், அவனிடத்தில் சரணாகதி அடைந்தால் எல்லாமே சாத்தியமாகும். ஸோ தயவு செய்து நான் மருந்து பத்தி நான் பேச நினைக்கவே மாட்டேன். மருந்துங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையே கிடையாது. கடவுளுடைய கருணை இருந்துச்சுன்னா எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். கல்வி, அறிவு, ஆயுள், ஆற்றல், இளமை, பெருமை, பொறுமை, துணிவு, நன்மக்கள், நல்லொழுக்கம், நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல வீடு, நல்ல பேரு, புகழ், முயற்சி, வெற்றி, துணிவு, மன உறுதி, உடல் உறுதி, நோயில்லாத வாழ்க்கை, வலியில்லாத வாழ்க்கை, வேதனை இல்லாத வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத வாழ்க்கை, துன்பம் இல்லாத வாழ்க்கை, துயரம் இல்லாத வாழ்க்கை, அவமானம் இல்லாத வாழ்க்கை, பழிச்சொற்கள் இல்லாத வாழ்க்கை, கேவலம் இல்லாத வாழ்க்கை, கடன் தொல்லைகள் இல்லாத வாழ்க்கை, கடன் சுமைகள் இல்லாத வாழ்க்கை, குழப்பம் இல்லாத வாழ்க்கை, இவ்வளவும் நமக்கு கிடைக்கும். ஆனந்தமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, சுபமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, சாந்தமான வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை, சுபமான வாழ்க்கை, சுபிக்ஷமான வாழ்க்கை, முக்தியான வாழ்க்கை, சித்தியான வாழ்க்கை, இவ்வளவும் சேர்ந்ததுதான் ஆரோக்கியமே தவிர வெறும் மூட்டு வலி முதுகு வலி மட்டுமே கிடையாது.
அப்போ இன்றைக்கு இவ்வளவு அறிவியல் வளர்ந்த இந்த ஒரு காலகட்டத்துல ஒரே ஒரு வியாதியை கூட குணப்படுத்த நம்மால முடியல. ஆனால் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வியாதிகளும் நம்ம விட்டு நீங்க ஆரம்பிக்கும். அதை தாண்டி நான் சொன்ன எல்லா விதமான செல்வங்களும் நமக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இது எப்ப சாத்தியம்னா அவனிடத்தில் சரணாகதி அடைந்தால் சாத்தியம். ஆதியும் அவனே அந்தமும் அவனே, அவனை மீறி நமக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நாம முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ளணும். இறைவன் என்பவன் ஒருவனே, எம்மை எப்பேர் கொண்டு வேண்டுமானாலும் அழைக்கலாம். இது அல்லாஹுடைய குரல். அப்போ நீ இயேசுன்னு கூப்பிட்டாலும் வருவேன், சிவான்னு கூப்பிட்டாலும் வருவேன், முருகான்னு கூப்பிட்டாலும் வருவேன், இல்ல அல்லாஹ்னு கூப்பிட்டாலும் வருவேன். எனக்கு பேர் முக்கியம் இல்ல, நான் சொல்லக்கூடிய நான் காட்டிய வழிதான் முக்கியம். வேதங்கள் படி வாழ, அவ்வளவுதான். அப்ப இந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி வாழ வேண்டும் என்று. வேதங்கள்ல திருக்குறானை நீங்க படிச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில கீழே போகவே மாட்டீங்க. மேன்மையான வாழ்க்கை தான். திருக்குறான்ல சொல்லப்படாத ஏதாவது விஷயங்கள் இருக்கானா? இல்ல. அவ்வளவு விஷயங்களை கொடுத்திருக்காங்க, அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவத்திலிருந்து ஞானத்திலிருந்து என்ன இல்ல, நம்ம எத்தனை பேர் படிச்சிருக்கோம் நாம. சோ தயவு செய்து இந்த வேதங்களின் பக்கம் திரும்பணும், அவ்வளவுதான். அதை நாம திரும்பிட்டோம்னாவே இந்த உணவு முறைகள், மருந்துகள் அதெல்லாம் அவசியமே கிடையாது. நான் உணவு முறைகள் பத்தி நான் பேசுறேன், நான் டாபிக் மாறி போச்சு நமக்கு. கண்டிப்பா. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்க? இருக்குங்க ஐயா. இந்த மாமிசம் பத்தி ஒரு சில கேள்விகள் இருக்குங்க ஐயா. சரி, என்ன மாமிசம்? அதாவது நாம சாப்பிடுற மாமிசங்கள் பத்தி, அதாவது சில நேரங்கள்ல நல்லதுன்னு சொல்றாங்க சாப்பிடுறது, சில நேரங்கள்ல சமைக்கிற முறை தப்பு, அதனால சரி வராது உடம்புக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா உடம்பு குறைக்க என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணோம்? அது தெரிஞ்சிருந்தா என்ன நான் ஒல்லியா இருப்பாங்க. எவ்வளவு கிலோ? அது இருக்குங்க ஐயா, நிறைய இருக்கு. ஆமா, ரகசியம். ஓகே. ஆக்சுவலா உடம்பு குறைக்கணும்னா மட்டன் சிக்கன் சாப்பிடணும். அதாவது கொழுப்பு சார்ந்த உணவுகளை நாம எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு உடம்புல நல்ல சக்தி, நல்ல ஆற்றல் கிடைக்கும். கொழுப்புனே நீங்க நம்முடைய மட்டன், சிக்கன் அதெல்லாம் ஓகே. சைவ பிராணிகள், சைவ பிரியர்கள் என்னடா இது மட்டன் சாப்பிட சொல்ல நினைக்க வேண்டாம். நீங்க மட்டன் பிடிக்குமா மட்டன் சாப்பிடுங்க, சிக்கன் பிடிக்குமா சிக்கன் சாப்பிடுங்க, என்ன வேணா சாப்பிடுங்க, தினம் சாப்பிடுங்க. ஆனா வெயிட் குறையும். மட்டன், சிக்கன், வேர்க்கடலை, தேங்காய், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி, நெய், கிழங்கு வகைகள் எல்லாத்தையுமே தினமும் சாப்பிட்டா வெயிட் குறையும். சைவ பிரியர்கள் அத்தனை பேருமே பாதாம் பருப்பு, பிஸ்தா, முந்திரி, நெய் நிறைய சேர்த்துக்கணும். இதை பத்தி நான் சொல்றேன். உங்களுக்கு கால்ஸ் இருக்காங்க போல இருக்கு. பேசலாம். விழுப்புரத்துல இருந்து வனிதா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். மக்கள் வணக்கம். பயமா இருக்கு கௌதம். விழுப்புரத்திலிருந்து உங்க கேள்விகள் நீங்க மருத்துவர்கிட்ட கேட்கலாமா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. வணக்கம் சார். அம்மா வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் சார் உங்ககிட்ட பேசுனதுல. எனக்கு அதை விட சந்தோஷமா. அதாவது உங்களை மாதிரி அன்பு உள்ளங்கள், உங்களுடைய ஆதரவு தான் இந்த நிகழ்ச்சி எவ்வளவு பெரிய வெற்றி. மக்கள் தொலைக்காட்சியை பத்தி நீங்க சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சினா மக்கள் தொலைக்காட்சி. அதிலும் இதுல ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராம் முத்தாய்ப்பான ப்ரோக்ராம்ஸ். நிஜமா நான் பெருமைக்கா சொல்லல, உண்மையிலேயே சொல்றேன். இதை ஒருத்தர் யார் தெளிவா டெய்லி பாக்குறாங்களோ தமிழ் நல்லா வந்துடும், தமிழ் நல்லா பேசுவாங்க. உண்டா இல்லையா? அதனால இந்த நிகழ்ச்சி உங்களை மாதிரி ஒரு அன்புடைய ஆதரவு மட்டும் தான். சொல்லுங்கம்மா ப்ளீஸ். சார் எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு சார். சத்தமா பேசுங்க. வீசிங் ப்ராப்ளம்? வீசிங். ஆமா சார். ஓகேம்மா. வனிதாவை பேர் உங்களுக்கு? விழுப்புரம் வனிதா. ஆமாமா. வீசிங்னா என்ன காரணம்னா ஒரே ஒரு விஷயம் தான்மா. நம்ம உடம்புல சளிகள் அதிகமாக நுரையீரலை கோத்துக்குதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையாமா? ஆமா. யாருக்கெல்லாம் செரிமானம் முழுமையாக இல்லையோ, யாருக்கெல்லாம் மோஷன் நல்லபடியாக போகலையோ அவர்களுக்கு சளி தொந்தரவுகள் அதிகமா இருக்குமா? ஆமா இருக்காங்க. ஆமாமா. மலச்சிக்கல் கண்டிப்பா இருக்குமா உங்களுக்கு? இல்ல சார், மலச்சிக்கல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லம்மா, கண்டிப்பா இருக்குங்கம்மா. இல்லைன்னா வரவே வராதுங்கம்மா. சரியா? அதாவது மலச்சிக்கல்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுங்க. ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா உடம்புல? ஏதாவது ஆபரேஷன் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், இந்த குடும்ப கட்டுப்பாடு மட்டும் பண்ணிருக்கோம் சார். வேற எந்த ஆபரேஷன் பண்ணலையாமா நீங்க? இல்ல சார். சரி, மாத்திரை போடுறீங்களாமா? ஆமா சார், இந்த வீசிங் ப்ராப்ளத்துக்கு டெரிபிளின் டேப்லெட் சாப்பிடுறேன். ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கம்மா. நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதாவது யாருக்கெல்லாம்
சிறுகுடலிலும் பெருகுடலிலும் பலவீனமாக இருக்கிறதோ அவர்களுக்கு வந்து நெஞ்சில சளிகளாக மாறும். இதுதான் உண்மை. அவங்க சரியா அவங்களுக்கு புரியல, மாத்திரை அவங்க போடுறதுனால வந்து அவங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா ரிசல்ட் உண்மை அதுதான். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். அவங்க போடக்கூடிய மாத்திரை எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்க ஆஸ்துமாக்காக போடக்கூடிய மருந்துகள். இதை மிக எளிமையாக சரி பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்தறிஞ்சு காலையில எந்திரிக்கணும், நைட்ல சீக்கிரம் படுக்கணும், காலையில எந்திரிக்கணும். காலையில எந்திரிச்சிட்டு அந்த பிரம்ம முகூர்த்தம் எத்தனை மணிக்கு 4 to 6 4 to 6 4:30 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம். 4:30 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம். முதல்ல பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எந்திரிச்சிட்டோம்னாவே வந்து எல்லா வியாதியும் சரியாயிரும். என்னையா சூரியனை பாத்திரியா கௌதம்? நீங்க தினம் பாக்குறேன். சாயங்காலத்தை சொல்றேன், நான் காலையில பேசிட்டு இருக்கேன். காலையில பாக்கணும். பாக்குறேன், டெய்லி பாக்குறேன். பாத்துட்டு திருப்பி படுத்துறேங்க, அதான் பிரச்சனை. ஓகே, பிரம்ம முகூர்த்தம் அதாவது என்னன்னா, ஏன் பிரம்ம முகூர்த்தம் அந்த டைம் நான் சொன்னோம்னா, நாம இரவு நம்ம தூங்குறது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, நாம வந்து இறந்து போனதை வந்து ஒத்துக்கி பார்க்கக்கூடிய ஒரு காலமாக நம்ம சொல்லலாம். சோ படைப்பு அப்படிங்கறது பிரம்மம் இல்லையா? அதானே சிருஷ்டித்தல். அப்ப காலையில இரவு வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு அது ஒத்திகை, இறந்து போனது ஒத்திகை. காலையில எழுந்தும்போது சிருஷ்டிக்கு படைக்கிறோம் பிரம்மம். அதனால காலையில் எழும் பொழுது அந்த நேரம் என்பது பிரம்ம முகூர்த்தம். அது சூரியனுடைய உதிர்த்ததுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது மிக அற்புதமான ஒரு நேரம். அந்த நேரத்துல வந்து தான் அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விதமான நல்ல காரியங்களும் செய்வாங்க. அதுல வந்து கெட்ட நேரம், நல்ல நேரம், திதிகள், அமாவாசை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. தேய்பிற வளர்பிற அதெல்லாம் ஒண்ணு. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணாலும் நல்ல காரியம்தான். அந்த நேரத்துல வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா தியானம் பண்ணணும், கடவுளுடைய வழிபாடு இருக்கணும். ஏன்னா ஓசோ இல்லையா மேடம், ஓசோ மண்டலத்திலிருந்து அதிகமான அந்த ஓசோ கிடைக்கக்கூடிய நேரம் அது. அந்த நேரத்துல வந்து முதல்ல எந்திரிச்சு காலையில அந்த காற்றை சுவாசிக்க முதல்ல பழகினாவே ஆஸ்துமாக்கு அதை விட ஒரு நல்ல வந்து ட்ரீட்மெண்டே கிடையாது. ஆனா அது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப அந்த நேரத்துல வந்து வீசிங் அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல வந்து வீசிங் அதிகமா இருக்கும். ஏன் வீசிங் அதிகமா இருக்கும்னா, அதை வந்து சுவாசிக்கும் போது வந்து அவ்வளவு நல்ல காற்று வரும்பொழுது இந்த உடம்பால ஏத்துக்க முடியல. அதனால வீசிங் அதிகமா தெரியும். ஆரம்ப காலம் கூட இருக்கும், போக போக சரியாயிரும். முதல்ல அந்த டைமுக்கு வந்து எந்திரிச்சு பழகினாவே ஆஸ்துமா இருந்து கண்டிப்பா விட முடியும். கண்டிப்பா. நன்றிமா அழைத்ததுக்கு. ஐயா, அடுத்ததா பெங்களூர்ல இருந்து பாக்கியலட்சுமி இருக்காங்க. ஓகே, மக்கள் வணக்கம். ஹலோ, நீங்க கேள்விகள் கேளுங்கம்மா ஐயா கிட்ட. உங்க கேள்விகள் கேளுங்க. ஹலோ. அம்மா வணக்கம். வணக்கம் 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 சார். எப்படி இருக்கீங்க அம்மா? எப்படிமா இருக்கீங்க? அம்மா நீங்க அழைப்புல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ அம்மா, எப்படிமா இருக்கீங்க? சார், உங்க ப்ரோக்ராம்லாம் நிறைய பாத்துர்க்கேன் நானு. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். ஹலோ. சொல்லுங்கம்மா, கேக்குதுங்களா? அம்மா நீங்க அழைப்புல இருக்கீங்க, உங்க தொலைக்காட்சியோட ஒளியை குறைச்சிருங்க. இல்ல தொலைக்காட்சி நீங்க பார்க்க வேண்டாம். ஆமா, கேள்வியை கேட்டுட்டு அப்புறமா நீங்க தொலைபேசியில பேசுங்க. என் பையனுக்கு சின்ன வயசுல இருந்து இது பெட் வெட் பண்ணிப்பான் அவன். ஓகே, அதுதான் அத பத்தி கேட்கலாம். இப்போ 12 இயர்ஸ் ஆயின்னு இருக்கு அவனுக்கு. நான் சொல்ற மாதிரி பண்றீங்களா? பெட்லயே வந்து இது போயிடுறான், நல்லா கோல்டா இருந்துச்சுன்னா போயிடுறான். சரி, நான் சொல்ற மாதிரி பண்றீங்களா? சரிங்க சார். பெட் வெட் போனோம், அவ்வளவுதானே? அவ்வளவுதாங்க சார். ஆனா நான் சொல்றதை வந்து செய்யும் பொழுது பையனுக்கு தெரியாம கொடுக்கணும், சரியா? சரிங்க சார். நீங்க கொடுக்கற அந்த இதை வந்து பையனுக்கு தெரியாம நீங்க கொடுக்கணும். நல்ல விஷயம் தான், பையனுக்கு தெரிஞ்சா சாப்பிட மாட்டான் பையன். சரிங்க சார், நான் டிவில பாக்குறேன். பாருங்க பாருங்க. அவங்களே சொல்லுங்க. ஆமா, அவங்களும் டிவில பாக்குற சொல்லிட்டாங்க. பிரேக் ஏதாவது இருக்கா? இல்லைங்க, போலாம் நம்ம. ஓகே, நான் வந்து ஃப்ளோல போயிட்டு இருக்குமா, நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளோ கட் இல்ல, இது முடிச்சதுக்கு அப்புறம் வேணா நம்ம விட்டுறலாங்க. ஓகே, அப்படி பண்ணிக்கலாம். ரைட். ஆக்சுவலா பெட் வெட் சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னா, சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய அந்த செயல்பாடு வந்து பலவீனம் தான் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது எளிமையாக அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோரை இருக்கு இல்லையா, கோரப்பாய். ஆமாங்க ஐயா, கோரப்பாய் வந்து அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணா கோரப்பாய் தான் கொடுத்துடுவாங்க. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேங்க. ஆமா, அந்த காலத்துல கல்யாணம் பண்ணாங்கன்னா கோரப்பாய் தான் வந்து கொடுத்துடுவாங்க கல்யாணம் பண்ணி. ஏன்னா கோரப்பாயில படுத்துவோம்னா சீர் குழந்தை பிறக்கும். ஆண்மை அதிகரிக்கும், பெண்மை அதிகரிக்கும். கோரப்பாய்க்கு அவ்வளவு பலம் உண்டு. ஆனா இந்த கோரப்பாயில நீங்க மறந்துட்டு இன்னைக்கு எல்லாமே உண்டா இல்லையா?
யார் வீட்டுல இல்லைங்க ஐயா. வீட்டுல இல்ல. ஆனா அது மருந்து, அது கோரப்பாயே மருந்து. கோரப்பாயில படுத்தாவே ஆன்மா அதிகரிக்கும். அப்படி ஒரு ஒரு பலம் வந்து கோரப்பாய்க்கு. கோரப்பாய்க்கு. ஆமா. அந்த கோரப்பாயில என்ன பண்ண அப்படின்னா இவங்க என்னது அதுக்காக வாங்கணும். புதுசா ஒரு கோரப்பாய் வாங்கிட்டு அந்த கோரப்பாயில வந்து விரிச்சு போடணும். விரிச்சு போட்டுட்டு அந்த குழந்தைய அதுல படுக்க வைக்கணும். அவங்க மகனை. ஆமா. அந்த கோரப்பாய்க்கு கீழே வந்து அரிசி, இட்லி அரிசி இருக்குல்ல, அதெல்லாம் இப்படி வந்து தூவி விட்டுணும். தூவி விட்டுட்டு மேல கோரப்பாய் வந்து என்ன போட்டுடணும். போட்டுட்டு படுக்க வச்சிடணும். அவன் தான் வந்து நைட்ல டெய்லி ஒண்ணு போறான் இல்லையா? ஆமா தானே? ஆமாங்க. ஆமா. ஒண்ணு போகும்பொழுது நைட்ல ஒண்ணு போயிடுவான். காலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு யூரின் வந்து அந்த அரிசியெல்லாம் வந்து எல்லாம் உறிஞ்சிரும். உரியுமா உரியாதா? உறிஞ்சிரும். ஆமா, அரிசியெல்லாம் உறிஞ்சிரும். அந்த அரிசியை எடுத்து இட்லி சுட்டு அதை பையனுக்கு கொடுக்கணும். இல்ல அதான் சொல்றேனே, இத வந்து இத சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுதான் சரியான ஒரு அற்புதமான ஒரு ட்ரீட்மெண்ட். அவங்க அடுத்த வாரம் சொல்லுங்க எப்படி இருக்கணும். என்ன காரணங்க இது? இல்ல அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. அதாவது மிகப்பெரிய மனிதர்கள் வந்து அவங்களோட ஒரு அதாவது யூரின் தெரப்பின்னு ஒரு தெரப்பி இருக்குது. மிகப்பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட் அது. அதுவும் சரியான நேரத்துல வர குடிக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம பேசுவோம் அதை பத்தி. கண்டிப்பாங்க. பட் இது எளிமையாக இருக்கும், மிக எளிமையாக இருக்கும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அவனுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஆபரேஷன் பண்ணணும் 2 லட்சம் கட்டு 3 லட்சம் கட்டுங்கன்னா நம்புவீங்க. இதை ஈஸியா பண்ணிக்க மட்டும் சிரிக்கிறீங்க பாட்டுக்கு. அதான் சொல்லுறேன். நம்ம இப்போ இடைவேளைக்கு முன்னாடி சொல்லிடுறேன். திருப்பதி கோயிலுக்கு போறோம். கடவுள் ஒருவர் தானே? இறைவன் ஒருவனே. ஆமா தானே? 2 நாள் ஆகும் போய் வந்து 48 மணி நேரம் உட்காந்துட்டு பார்த்துட்டு வருவோம். நம்ம ஊர்ல மாரி மண்டிகை நடக்கும். அதே சாமி நம்ம ஊர்ல வரும். இறைவன் ஒருவன் தான், அது பேர் தான் வேற. பக்கத்து வீட்டுல வந்து நினைக்கும், அவங்க சாமி கும்பிட்டு இருப்பாங்க. நம்ம இங்க இருப்போம், போக மாட்டோமே, நம்ம வீட்டுக்கு வரட்டும். ஆமாவே இல்லையா? சாமியே தேடி வந்தா அப்படித்தான். இது பெருசா வந்து அது போச்சு இது போச்சு அப்படி இப்படின்னு சொன்னா நம்புவோம், எளிமையா சொன்னா சிரிப்போம். இடைவெளி விடுங்க. நிகழ்ச்சியில ஒரு சிறு இடைவேளை தற்போது. நமது மக்கள் தொலைக்காட்சியில் மார்கழியின் மகத்துவத்தை மானுடத்துக்கு உணர்த்தும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மகேஸ்வரனை போற்றி மணியான வரிகளால் மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை. ஆதியும் அந்தமும் இல்லாரும் பேரும் சோதியையாம்பா. உள்ளமும் இல்லமும் பக்தியால் நிறைய அதிகாலை பொழுதில் இறை மனம் பரப்பும் மங்களம் தரும் மார்கழி. நாளை காலை 6:30 மணிக்கு காணத் தவறாதீர்கள். நானும் கொக்கோ நடவு செய்து 1 வருஷம் ஆகிவிட்டது. ஆகையால் நீங்களும் தென்னை மரத்துக்குள்ளே கொக்கோ நடவு செஞ்சு பலனடையுங்கள். தென்னையில கொக்கோ சாகுபடி பண்றதுனால மண் வளமும் பெருகுது, நம்பளமும் பெருகுது. கொக்கோ வந்து தென்னை மரத்துக்கு தேவையில்லை, அது நமக்கும் தான் தேவை, விவசாயிகளுக்கும் தேவை. எப்படி சொல்றேன்னா, கொக்கோ வந்து தென்னை மரத்துக்கு வந்து உரம் கொடுக்குது, நமக்கு பணம் கொடுக்குது. அதனால வந்து ஒரே கல்லுல 2 மாங்காய். கொக்கோ சாகுபடி பண்ணுங்க. கொக்கோனால நமக்கு நஷ்டம் கிடையாது. கொக்கோ நமக்கு பணம் தரப்படுற ஒரு பயிர் தான். ஸ்ரீராம் இலக்கிய கழகம் திசையெங்கும் தமிழ் வளர்க்கும் திருக்குறள் பேச்சு போட்டி. பல தங்க மகன்கள் பல தங்க மங்கைகளை பெற்றிருந்தும் ஒலிம்பிக்கில் ஒரு தங்கம் கூட பெற இயலவில்லையே. ஒலிம்பிக் ஓட்ட பந்தயத்தில் 2ஆவதாக ஓடி வந்து வெள்ளிப் பதக்கம் வென்றவனை கேளுங்கள். ஒரு நொடியின் அருமை புரியும். இந்த வாரம் மேல்நிலை பிரிவு மகாகவி பாரதியின் வாக்குப்படி எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் தானே. என்ன பாரதி கண்ட புதுமை பெண்கள் எல்லாம் மேடையோடு தொலைஞ்சு போயிருங்க. உங்களை நீங்க பத்திரமா பாத்துக்கங்க. ஸ்ரீராம் ஜித் சிங் குரலோடு தமிழ் பேசு ஞாயிறு இரவு 8:30 மணிக்கு காண தவறாதீர்கள். சமூக அவலங்கள், சார்பு நடவடிக்கைகள், வேறுபட்ட பார்வைகள், வித்தியாசமான நிகழ்வுகள்,
சீரான சிந்தனைகள், சிந்திக்க தூண்டும் விவாதங்கள். ஆனால் தொடர்ந்து இப்படிப்பட்ட அறிக்கையை வெளியிடத்தான் செய்வார்கள், நாங்கள் ஏற்றத்தான் செய்வோம் என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கிற அரசுகள் குறித்த உங்களுடைய கருத்து. இந்த நாடு ஒரு தேசங்களின் தேசம். ஏகப்பட்ட தேசிய இனங்கள் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியான நோக்கம் இருக்குது. பிரச்சனைகள், விவாதங்கள், தீர்வுகள். அச்சமில்லை. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:02க்கு இணைந்து வழங்குபவர்கள் இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா மற்றும் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப். நமது நிகழ்ச்சி தொடர்கின்றது. ஐயா, வித்தியாசமான நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்து ஒரு கேள்வி கேட்கறதுக்காக கத்தார்ல இருந்து ஷாலினி இருக்காங்க. ஐயா, மக்கள் வணக்கம். ஷாலினிமா, நீங்க தொடர்பில் இருக்கீங்க, பேசலாங்க கிட்ட. நீங்க அழைப்பில் இருக்கீங்கம்மா. ஹலோ, பேசுங்க, உங்க கேள்விகள் கேளுங்கம்மா மருத்துவர் கிட்ட. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. டாக்டர் கிட்ட பேசலாங்களா? பேசுங்க, உங்க கேள்விகள் கேளுங்க. ஐயா வணக்கம் சார். கேக்குதா இல்லையா? கேக்குதுங்க ஐயா, உங்களுக்கு தெளிவா. வணக்கம் சொல்லுங்கம்மா. ஐயா, எனக்கு நான் வெளிநாட்டுல வேலை செய்யறேங்க. சரிங்கம்மா, சந்தோஷம், சொல்லுங்க. நான் வெளிநாட்டுல வேலை செய்யறேன். ஓகே. நீங்க வெளிநாட்டுல வேலை செய்யறேன். நீங்க தொலைக்காட்சியை பார்க்காம பேசுங்கம்மா. நீங்க செய்யற வழி நான் செஞ்சுட்டு இருக்கேன். இல்லைங்க, அவங்க முன்னாடியே சொல்லியாச்சு. இந்த ஒரு 3 இயர்ஸா கை ஒரு பேலன்ஸ் சில சம்டைம்ஸ்ல நீங்க தொலைக்காட்சியை பார்த்துட்டு பேசுனீங்கன்னா நீங்க கேட்கிற கேள்வி எங்களுக்கு கேட்காது. சில இடைவேளை விட்டு தான் இங்க வரும். நீங்க தொலைக்காட்சியை பார்க்க வேண்டாம், நேரா தொலைபேசியில உங்க கேள்விகளை கேளுங்க. அம்மா வணக்கம். சொல்லுங்க, இப்ப உங்க கேள்விகளை கேளுங்க. எனக்கு இந்த ஒரு 3 இயர்ஸா சம்டைம்ஸ் ஹலோ சொல்லுங்கம்மா. நீங்க அழைப்புல இருக்கீங்க, தொடர்பு நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேக்குது, விட்டு எல்லாம் கேட்கல. அதனால உங்க கேள்வி நீங்க தொடர்ந்து கேட்கலாம், பிரச்சனை இல்ல, கேளுங்க. எனக்கு சம்டைம்ஸ் இந்த கையில ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுது. கை பிடிச்சீங்கன்னா அந்த கை ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிடுது. அம்மா இருக்காங்க, அவங்க அழைப்புல இருக்காங்க. இது பயப்படாதீங்கம்மா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அம்மா நீங்க சொல்ல ஆரம்பிச்சிடலாங்க. அவங்க கேட்டு கேட்கறேன். அம்மா சொல்லுங்க சார், கேட்டு லைன்ல இருக்கேன். சொல்லுங்க. நீங்க தொலைக்காட்சி பாத்துட்டு இருக்கீங்களா, டிவி பாத்துட்டு இருக்கீங்களா? இல்ல டிவி பாக்கலீங்களா? வேற நாடுங்கள்ல இப்ப தனியா ரூம்ல இருந்து பேசுறேன். சரிம்மா, உங்களுக்கு தூக்கம் கம்மியா இருக்குங்கம்மா, ரொம்ப கம்மியா இருக்கும். சரியா? எப்படிங்க? புரியல. உங்களுக்கு தூக்கம் மிக குறைவாக இருக்குங்கம்மா, ஆழ்ந்த தூக்கம் இருக்காது உங்களுக்கு. இல்ல, ஆமாவா இல்லையாங்கம்மா? சரி, அவங்க நிகழ்ச்சி எதுவா இருந்தாலும் நீங்க தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கம்மா. உங்களுக்கான தீர்வு ஐயா சொல்லுவார். இப்போ உங்களுக்காக தொலைக்காட்சி நீங்க தொடர்ந்து பாருங்க. ஆக்சுவலா யாருக்கெல்லாம் ஹார்ட்ல எனர்ஜி இல்லையோ, யாருக்கெல்லாம் தூக்கம், அதாவது லிவர்லயும் ஹார்ட்ல எனர்ஜி இல்லையோ, அவர்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும். படபடப்பு, கை, இதெல்லாமே இருக்கும். முதல்ல தூக்கத்தை அவங்களுக்கு முறைப்படுத்தணும். தூக்கத்தை சரி பண்ணாதான், பண்ணாம இதை சரி பண்ண முடியாது. ஆக்சுவலா அவங்களுக்கு வேற என்ன பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தொலைக்காட்சியில நம்ம சொல்ல முடியாது. ஆமா, அதனால அவங்க நம்மளுடைய கீழே நம்பர்ஸ்க்கு போயிட்டு இருக்கு இல்லையா, அங்க அவங்க கால் பண்ணாங்கன்னா நம்ம டாக்டர்ஸ் இருக்காங்க. சரிங்க. டாக்டர் ஜலஜா தேவின்னு இருக்காங்க, டாக்டர் ஷாலினி, டாக்டர் நாகராஜன் இருக்காங்க, டாக்டர் ராஜலட்சுமி இங்க லைவ் பண்ணுவாங்க. நாளைக்கு கழிச்சு கூட லைவ் பண்ணுவாங்க. டாக்டர் ராஜலட்சுமி இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெளிநாட்டு நேயர்களுக்கு அவங்க ஆலோசனையே ஆலோசனை கொடுப்பாங்க. உணவு முறைகளை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுல சரியாயிரும். சரியாகலன்னா அவங்க கால் பண்ணாங்கன்னா நேரில் வந்தாங்கன்னா பார்க்கலாம். நம்ம இல்லாட்டினா வாட்ஸ்அப்ல இருக்கு 8508510000. மீண்டும் சொல்றோமா, 8508510000. தமிழ்ல சொல்லுங்க. 8508510000. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல கூட உங்க கேள்வியை ஆடியோ டைப்ல நீங்க கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. சரியா?
நன்றிமா அழைத்ததுக்கு. பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம், நீங்க கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சு இங்க அழைக்கிறது சரியான ஒரு விஷயம். ஆனா அந்த கேள்விகள் கேட்கும் போது தொலைக்காட்சியை பார்த்துட்டு நீங்க பேசுறது கேக்குதான்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு ஆர்வம் தான் இல்லைங்க, அது நம்ம ஒரு தடவை சொல்லிட்டு அவங்க பாத்துப்பாங்க. அந்த மாதிரி ஆர்வம் தான். ஏன்னா நம்ம உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா நேரம் குறைவா இருக்கு. அதனால தாங்க. அதனால நான் வந்து ஒரு டக்குன்னு ஒரு 5-6 பேர்த்த நான் வந்து ஈஸியா சொன்னோம்னா மற்றவங்களுக்கு ஈஸியா நிறைய பேர் பயனடைறதுக்காக இருக்கும். கண்டிப்பான்றதாங்க. உங்களோட கேள்விகளை நீங்க சுருக்கமா வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லதுன்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். ஐயா, இன்னொரு முக்கியமான கேள்விங்க ஐயா, இந்த அரிசி பத்தி பேசினதுனால மஞ்சக்காமாலை வந்து நீங்க மட்டனை பத்தி நான் முடிக்கவே இல்லை. நீங்க அங்கிருந்து போயிடலாம்னு சொல்றீங்க. சரி சொல்லுங்க. மஞ்சள் காமாலை இப்போ ரத்தத்துல வந்து மஞ்சள் காமாலை கலக்குறதுன்றது உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயம்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிகிச்சைகள் பலனளிக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி தருணத்திலையும் காப்பாற்ற முடியும்ன்ற ஒரு இது வந்து இருக்கு. என்னென்ன விஷயங்கள் செய்யணும் ஐயா? அதாவது அதான் திரும்ப சொல்றேன், எளிமையா ஒரு விஷயத்த சொன்னோம்னா ஏத்துக்க மாட்டோம். ஒரு விஷயத்த வந்து பயமுறுத்தணும்னா ஏத்துப்போம். புரியுதுங்களா? முடியாதுன்னா ஏத்துப்போம். முடியும்னா அது எப்படின்னு கேள்வி வரும். மஞ்சள் காமாலைக்கு வந்து சித்த மருத்துவம் மாதிரி வந்து ஒரு எளிமையான முறை வந்து எதுவுமே கிடையாது. மிக 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 எளிமை. இன்றைக்கு மஞ்சள் காமாலையில பாதிக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் இருந்து போயிருக்காங்க. ஆனா இது வந்து மிக எளிமையாக ஒரு வாரத்தை சரி பண்ற வேலை இது. மஞ்சள் காமாலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹெப்படைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து A-B-C இந்த மாதிரிலாம் டிவிஷன்ஸ் இருக்கு. நார்மலா மஞ்சள் காமாலை இருக்கிறது இது எல்லாமே அடிப்படை காரணம் என்ன? கல்லீரலுடைய வீக்கம், கிட்னி எனர்ஜி கம்மியா இருக்கு, சிறுகுடல் பெருகுடலுடைய பலவீனம், அவ்வளவுதான். இது அழகா சரி பண்ணிக்கலாம், நாம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்கு வந்து உங்களுக்கு இந்த வீட்டு மருத்துவம் பயன் தராது. அதிகமாக அவங்க உணவுல மஞ்சள் சேர்த்துக்கணும். சும்மா சிம்பிளா சொல்லணும்னா மஞ்சள் அதிகமா சேர்த்துக்கணும், இஞ்சி மிக அதிகமாக சேர்த்துக்கணும். கீழாநெல்லிக்கீரை மாதிரி வந்து ஒரு நல்ல உணவு வந்து மஞ்சள் காமாலை கிடையவே கிடையாது. கீழாநெல்லி அவங்க எல்லா கிராமங்கள்லயுமே கீழாநெல்லி கிடைக்கும். அந்த கீழாநெல்லி வந்து வேரோட பிடுங்கிடணும். வேரோட பிடுங்கிட்டு அது நல்லா அலசிட்டு, நீங்க ஆனா அது வேரோட பிடிக்கிட்டு அப்படியே அரைக்கணும்னா அது கேள்வி கேட்பீங்க. அதாவது என்ன மண் இருக்காதுன்னு கேட்பீங்க. அதனால வந்து அதெல்லாம் அலசிட்டு மண்ணெல்லாம் எடுத்துட்டு நல்லா வந்து அரைக்கணும். அரைச்சிட்டு ஒரு நெல்லிக்காய்னா பெருநெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த நெல்லிக்காய் வேண்டாம், சிறு நெல்லிக்காய் போதும். சிறு நெல்லிக்காய் எடுத்துட்டு காலையில வெறுவயத்துல அப்படியே வந்து மோர்ல கலந்துட்டு, மோர்னா வந்து எல்லாருமே என்னன்னா இந்த ஜெர்சி பசு அதை பண்றாங்க. நம்ம நாட்டு பசு தான் நல்லது. நாட்டு பசு கொடுக்கிற ஒரு மோர் அது கிடைச்சா பரவாயில்ல, இல்லைனாலும் வேற வழி இல்லை. ஸோ வந்து அந்த மோர்ல கலந்து அதை வந்து காலையில் வெறுவயத்துல ஒரு 3 நாள் குடிக்கணும். குடிச்சாங்கனாவே நல்ல மாற்றம் கிடைக்கும். இதுவே போதும். அது சரியாகலாம் நேரில் வந்தாலும் பாத்துக்கலாம். கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். சொல்லுங்க சார். ஐயா, உங்க கேள்விகள் கேட்கலாம். ஐயா அர்ஜுன் ஐயா வணக்கம் 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 சொல்லுங்க. சார், இப்ப எங்க பையனை பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு அடிக்கடி மூக்குல இருந்து ஒழுகிட்டே இருக்கு. சரி, பையனுக்கு வந்து மோஷன் போறதுல பசி கம்மியா இருக்கா? தம்பி சாப்பிட மாட்டாங்க சரியா, கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க, மோஷன் சரியா போகாது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. நீங்க நிகழ்ச்சியை பாருங்க. எந்த ஊர் நீங்க? காஞ்சிபுரங்க. காஞ்சிபுரம், காஞ்சி மாவட்டம். காஞ்சி வந்து மண் சக்தி, நம்மளுடைய பிரபஞ்ச சக்தியில நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய அந்த 5 சக்திகள்ல மண் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் வந்து நம்முடைய காஞ்சி மாவட்டம். காஞ்சி சரியா? அருமையான ஒரு புண்ணிய பூமி. நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க சரியா? கண்டிப்பா. இது அந்த ஒரு அம்மா வந்து விழுப்புரத்துல இருந்து வனிதாங்கிற அம்மா கேட்டாங்க. சாரி, இன்னொரு மருந்து பேர் சொல்லக்கூடாது, சாரி. ஓகே, அவங்க ஒரு மருந்து போறேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னா ஆஸ்துமா, சளி, வீசிங்காக உபயோகப்படுத்தக்கூடிய மருந்து அது. இதுல என்ன அப்படின்னா நம்மளுடைய வயிறு முழுக்க முழுக்க சிறுகுடலையும் பெருகுடலையும் பலவீனமாகும் பொழுதுதான் அங்க அந்த மாதிரி பாதிப்பு வரும். அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க. பத்தி அந்த பையனுக்கு கேட்டோம் இல்லையா, ஆமான்னு சொல்றாங்க பாத்தீங்களா? உண்மை அதுதான். ஸோ இது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மிக எளிமையாக வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். நாம அவங்க காஞ்சிபுரம் அப்படிங்கும்போது நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கு. காஞ்சிபுரத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆனால் நுரையீரலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க எனர்ஜி கொண்டு வரணும்னா மெட்டபாலிசத்தை நார்மல் கொண்டு வர முடியாது. அதனால நீங்க அங்கே போங்க. அங்கே போகும் பொழுது அங்கே டாக்டர் வந்து வனிதா BSMS இருக்காங்க. தகுந்த தீர்வு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஹெர்போகேர் மருத்துவமனை இருக்கு. கண்டிப்பா. நன்றி அழைத்ததுக்கு. ஐயா, அந்த மாமிசம் பேசுறதை பத்தி, சாப்பிட்றத பத்தி கேட்டிருந்தாங்க ஐயா. மட்டன் அப்புறம் வந்து கோழி சாப்பிட்றது. ஆக்சுவலா வந்து எல்லாமே சாப்பிடலாம், என்ன வேணா சாப்பிடலாம். சாப்பிட்டா தான் வெயிட் குறையும். ஆனா அது எப்படி சாப்பிடுற முறைகள் இருக்கு. அந்த முறைகளை வந்து நான் ஒரு CD வடிவில் நான் வந்து ஒரு 3.5 மணி நேரம் நான் பேசியிருக்கேன். 3.5 மணி நேரம் உணவு முறைகள் அப்படிங்கிற டாபிக்ல பேசியிருக்கேன்.
இது முழுக்க முழுக்க நான் வந்து இந்த மண்ணில் மறைக்கப்பட்ட எல்லா விதமான ரகசியங்களையும் போட்டு உடைக்கக்கூடிய வகையில நான் வந்து அந்த சிடியை நான் போட்டிருக்கேன் 3.5 மணி நேரம். இது முழுக்க முழுக்க இலவசம் தான், ஃப்ரீ தான். நான் யாருக்குமே நான் பைசா வாங்கல, ஃப்ரீ தான். அதனால நம்முடைய பயிற்சிக்கு வரும்பொழுது அங்கே எல்லாமே இலவசமாக கொடுப்பாங்க. அதை போட்டு பார்த்தாவே போதும். அதெல்லாம் முழுக்க முழுக்க நம்ம வந்து எப்படி சாப்பிடணும் என்ன பண்ணணும் நமக்கு முழுசாக தெரியும். கண்டிப்பா. ஒரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். திருநென்றூர்ல இருந்து ஸ்ரீனிவாசன் இருக்காரு. மக்கள் வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. உங்க கேள்விகள் கேளுங்க ஐயா. ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. மருத்துவர் கிட்ட பேசுறேன். சொல்லுங்க 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 சார். ரொம்ப நல்லா இருக்கு சார் உங்களுடைய ட்ரீட்மெண்டால. ரொம்ப சந்தோஷம் சார். சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். மூர்த்தி வலு உங்ககிட்ட வந்தேன் சார். சரி. சரியாயிடுச்சு, நல்லா இருக்கேன். இப்ப நல்லா ஓடுறேன், ஓடியாடுறேன், வெளியெல்லாம் வேலைக்கு போறேன். ஒரு சிரமமும் இல்ல உங்க ஆசீர்வாதத்தால. ரொம்ப சந்தோஷம் சார். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க சார். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. குணப்படுத்தவும் அவனே, நான் கிடையாது. கரெக்ட் சார், கரெக்ட் சார். அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் இரண்டாவது ஒரு ஐயா. சொல்லுங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, நான் தூங்கும் போது இந்த கையெல்லாம் மறுத்துடுதுங்க ஐயா. அப்படியே நம்ம கொரோனா இல்லாம இந்த மாதிரி ஆயிடுது. கை கால்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஓகே. அது அப்புறம் தூங்கி வந்து ஒரு திருப்பி 5 நிமிஷத்துல சரியாயிருங்க. அது எதனால காரணம்? நீங்க லேட்டா படுக்காதீங்க தம்பி. சாப்பிடுறது வந்து ஈவினிங் 7 மணிக்கு தான் சாப்பிடணும், புரியுதா? நீங்க லேட்டா சாப்பிடுறீங்க என்ன? ஹலோ அழைப்புல இருக்காரு முரளி. நீங்க என்ன பண்றீங்கன்னா 7, 7:30, 8 மணிக்குள்ள சாப்பிடுறோம். நீங்க லேட்டா சாப்பிடுறீங்களா? ஆமா சார். வேலை விஷயத்துல நைட்டு 12 ஆயிடுச்சு, 12 மணி ஆயிடுச்சு. அதை நான் என்ன பண்றேன், இது இப்ப சரி பண்ணா சரியாயிரும் தம்பி. இதுக்கெல்லாம் மருந்துலாம் வேண்டாம். சரியா? மருந்து வேண்டாம்பா. மருந்து 3 நாட்கள் மருந்து இதுக்கு நமக்கு. இதை முதல்ல முறைப்படுத்துங்க. சப்போஸ் வேலையில் உங்களுக்கு வந்து 12 மணி ஆகுதுன்னா நீங்க அந்த வந்து நைட் சாப்பாடு கட் பண்ணிட்டு ஈவினிங் 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருங்க. நைட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஜூஸ் கீஸ் சாப்பிட்டுக்கங்க. சரியா? ஓகே. நன்றி அழைத்ததுக்கு. இப்போ என்ன பண்றாருன்னா, இப்ப அவர் கேட்கறாரு, உடனே வந்து நரம்பு தளர்ச்சின்னு சொல்லிட்டு அதுக்கு மருந்து கொடுக்கறது சரியா இருக்காது. புரியுதுங்களா? என்ன காரணத்தினால அப்படிங்கறத நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் என்ற குரல். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய அந்த என்ன காரணம் அப்படிங்கிற நோயை அறியணும். முதல்ல நோயை கண்டுபிடிச்சோம்னா நோயை குணப்படுத்த ஈஸி. ஏன் வருதுன்னு தெரியாம எப்படி குணப்படுத்த முடியும்? உண்டா இல்லையா? ஐயா, இப்போ இரவு நேரங்கள்ல வந்து நீங்க சாப்பாடை வந்து 7, 8 மணிக்குள்ளே இது பண்ண சொன்னீங்க. ஆனா சில நேரங்கள்ல நம்ம படுக்கிறதுக்கே 1 மணி 2 மணில ஆக வாய்ப்பு இருக்குங்க. அந்த இடத்துல பயங்கரமா பசிக்கும். நேத்து நீங்க அப்படிதான் பண்ணீங்க? நேத்து கூட ஆமாங்க ஐயா, 1 மணி ஆயிடுச்சு. என்ன பண்ணீங்க? பசி இல்ல, வெளியில சுத்திட்டு வந்தாங்க ஐயா. சுத்துறதே வேலையா போச்சு. அந்த மாதிரி நேரங்கள்ல ஏதாவது சாப்பிடணுங்கிறப்போ என்ன பண்ணலாம்? ஜூஸ் தான் சாப்பிடணும். ஏன்னா செரிமானம் ஆகாது உடம்புல. நீராகாரம். ஆமா, ஜூஸ் தான் சாப்பிடணும். அந்த மாதிரி பசிச்சதுன்னா எந்த சூழ்நிலையிலும் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பா. அது ஏன்னா உடம்பு வந்து பாவம் சார். அதை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஐயா, இப்போ அடுத்தது இப்போ பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறவங்க ஐயா. ஆமா. பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சிட்டு அந்த நேரத்துல நம்ம சாப்பிட வேண்டிய விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குங்களா ஐயா? அந்த நேரத்துல எப்ப பார்த்தாலும் சாப்பிடறதுல இருக்கீங்க. என்ன விஷயம்? பிடிச்ச விஷயம். அதனால பிரம்ம முகூர்த்தம் சாப்பிடாதீங்க, ஒண்ணுமே சாப்பிட வேணாம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிட்டு முதல்ல காலை கடன்கள்லாம் பண்ணிட்டு எல்லாம் பல் விளக்கிட்டு காலை கடன்லாம் சேர்ந்துட்டு எல்லாம் முதல்ல வந்து அதுக்கப்புறமேட்டு வந்து நாம குளிச்சுட்டு நாம வந்து தியானங்கள்ல ஈடுபடணும். முதல்ல நாம தியானங்கள்ல ஈடுபடணும், பாட்டு பாடணும், படிக்கணும், அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு காலைல 6 மணிக்கு சூரிய நமஸ்காரம் வந்து கண்டிப்பா செய்யணும். சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணாவே உடம்புல எல்லா வியாதியும் போயிடும். நம்ம உடம்புல வியாதிகளை வந்து நெருங்கிருச்சு, நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள் பலவீனமா இருக்குங்கிறத காண்பிக்கிறதே கண்ணு தான். கண்ணுக்கு வந்து யார் ஒருத்தருக்கு பலவீனமாக தொடங்குதோ அப்பவே வந்து அவருக்கு எல்லாமே சூரிய நமஸ்காரம் இல்லை, உடம்புல பாதிப்பு வந்துச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் வந்து அந்த மரணம் நெருங்க அப்படியே கண்ணு இருட்டிட்டே வரும். ஐயோ கண்ணு தெரியணுவாங்க, கண்ணு அப்படி இருட்ட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? சோ வந்து கண் தான் வந்து நம்முடைய பலவீனத்தை காண்பிக்கக்கூடியது. அதனாலதான் வந்து கண் கெட்ட பிறகுன்னு சொல்லுவாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணா கண் கெட்டு போகாது. கண்ணு கெட்டு போகாதுன்னா உடம்பு இருப்பது நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான், சிம்பிள். இப்படி மாத்திருக்கோம் நம்ம. சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். அவ்வளவுதான். இன்னும் நிறைய கேள்விகள் எங்கிட்ட இருக்குங்க ஐயா. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாங்க ஐயா. டிஸ்டர்ப் பண்றதே வேலையை போச்சு. நிகழ்ச்சியில ஒரு சிறு இடைவேளை தற்போது. நமது மக்கள் தொலைக்காட்சியில் அக்கறையில் வீற்றிருக்கும் அற்புத ஆலயங்கள், பிலிப்
பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா மாநகரில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற திருவிழாக்களை அக்கரை சீமை ஆலயங்கள் நிகழ்ச்சியில் இன்று மாலை 5:30 மணிக்கு காணத் தவறாதீர்கள். புத்தாண்டுக்கு உண்டான தீர்மானங்களா இந்த மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க, எவை ஏன் எதற்காக அப்படின்றத பத்தி பேசப்போம். வீட்டை மட்டும் கிளீனா வச்சுக்காம நாட்டையும் கிளீனா வச்சுக்கலாம். உண்மையில அதெல்லாம் செய்யணும், சும்மா நிகழ்ச்சிக்காக சொல்லக்கூடாது. குடிப்பழக்கத்தினால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இதுவாகுது. அதனால இந்த இப்போ வந்து குடிப்பழக்கம்னா முன்னாடிலாம் ஆண்கள் வந்து இப்போ பெண்களும் இது பண்றாங்க. அது வந்து இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ அந்த காலத்துல எத்தனையோ டூத் பேஸ்ட் கம்பெனி வந்து நீங்க இன்னுமா கரித்துணில பல்லு விளக்குறீங்கன்னு கேட்டவங்களா இன்னைக்கு அதை சார்கோல்ல நம்மளோட ஸ்டைல் ஆஃப் ஃபாரின்ல எடுத்துட்டு போய் நமக்கே திருப்பி இப்ப அடிக்கிறாங்க. இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியனோட எக்கனாமிக்கல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். தீதும் நன்றும் ஞாயிறு பிற்பகல் 3:02 ஸ்ரீராம் சிட்ஸின் குரலோடு தமிழ் பேசு. இது திருக்குறளால் மாணவர்களை நெறிப்படுத்தும் பயணம். நேயர்களே, மாணவர்களுக்கு மட்டுமல்ல நிகழ்ச்சியை பார்க்கும் உங்களுக்கும் பரிசு காத்திருக்கிறது. நிகழ்ச்சியின் நடுவில் கேட்கப்படும் திருக்குறளில் விடுபட்ட சொல்லை சொன்னால் 10,000 ரூபாய் பரிசாக வெல்லலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். வாரந்தோறும் 10,000 ரூபாய் பரிசை வெல்லுங்கள். ஸ்ரீராம் சிட்ஸின் குரலோடு தமிழ் பேசு ஞாயிறு இரவு 8:30 மணிக்கு காண தவறாதீர்கள். மருத்துவ நேரம் தொடர்கின்றது. ஐயா, ஒரு நேயர் தொடர்பில் இருக்காங்க. ஐயா, பெருந்துறையிலிருந்து தனலட்சுமி இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம். உங்க கேள்விகள் கேளுங்கம்மா ஐயா கிட்ட. அம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா. நீங்க அழைப்புல இருக்கீங்க, நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது. உங்க கேள்விகள் கேட்க ஆரம்பிங்க. ஹலோ, கேளுங்க. ஹலோ. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. ஐயா. ஐயா வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு 97ல இருந்து சர்க்கரை நோய்ங்க. சரிங்கம்மா. இது வரைக்கும் ரொம்ப உடம்பெல்லாம் நடக்க கூட முடியாத சூழ்நிலை வந்துச்சு. இன்சுலின் போடுறீங்களாம்மா? வீசிங் ட்ரபிள் வேற இருக்கு. இல்லம்மா, இன்சுலின் போடுறீங்களா? வீசிங் ட்ரபிள் வேற இருக்கு. நீங்க அந்த சர்க்கரை நோய்க்காக இன்சுலின் யூஸ் பண்றீங்களாமா? இன்சுலின் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் கேக்குறேன், சொல்லுங்க. அம்மா, நீங்க இன்சுலின் தான் போட்டுக்கிட்டு இருக்கேங்க, வேற எதுவும் டேப்லெட் எல்லாம் கிடையாது. சரிங்கம்மா. அம்மா, நீங்க இன்சுலின் யூஸ் பண்ணக்கூடிய காரணத்தினால இது டைப் 1 டயபெட்டிக்ங்கம்மா. இதை நேர்ல பார்க்காம நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்கம்மா. நீங்க அங்க போனீங்கன்னா ஈரோட்ல டாக்டர் வந்து ரேவதி எம்டி சித்தா, நம்மளுடைய கிட்டத்தட்ட 80 டாக்டர்ஸ் வந்து நம்ம ஹெர்போகேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க கௌதம். அந்த 80 டாக்டருக்கும் வந்து ஹெட் வந்து அவங்க தான், தலைமை வந்து டாக்டர் ரேவதி எம்டி சித்தா. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது எல்லாமே அவங்க தான். ஸோ நீங்க நேராக நம்ம ஈரோடு ஹாஸ்பிட்டல் அங்கே போங்க, உங்களுக்கு தகுந்த தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து நம்ம போன்ல வந்து சொல்ல முடியாது. ஓகேங்களா? கண்டிப்பா. நன்றிம்மா அழைத்ததுக்கு. ஐயா, இப்போ மருத்துவமனை பத்தி எங்களுக்கு ஆமா, ஆக்சுவலா வந்து என்னன்னா, நான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து திருச்செந்தூர்ல வச்சிருக்கேன். அதை பத்தி நான் சொல்லிடுறேன். மிக முக்கியமான ப்ரோக்ராம் அது. நான் வரையில மறந்துடுவேன். சரிங்க. இன்னைக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுக்கும், துயரங்களுக்கும், வேதனைகளுக்கும், வழிகளுக்கும், அவமானங்களுக்கும், கடன் தொல்லைகள், கடன் சுமைகளுக்கும், தோல்விகளுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, என்ன காரணம்? மனமே. மனசு தான் எல்லாமே காரணம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், இது பைபிள். உண்டா இல்லையா? இதே விஷயத்தை தான் நம்மளுடைய திருக்குறானிலும் நமது பகவத்கீதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ என்னவாக என்று விரும்புகிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். எல்லா வேதங்களும் சொல்லப்பட்டதுதான். ஸோ எண்ணம் தூய்மையானால் உடல் தூய்மையாகும். உடல் தூய்மையானால் நம்ம பிரபஞ்ச சக்திகள் நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம் சமநிலைப்படுத்தப்படும். இந்த உடல் என்பது மனதோடு பின்னி பிணைந்துள்ளது, மனம் என்பது உடலோடு பின்னி பிணைந்துள்ளது. இந்த ரெண்டுமே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயத்தோடு இணைந்துள்ளது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு, நிலம், நீர், பிரபஞ்சன உலகம், நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம் என்பது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களோடு தொடர்புடையது. சயின்ஸ்ல எடுத்துக்கிட்டு நெப்டியூன், புளூட்டான் சொல்றாங்க, கிரகங்களோடு தொடர்புடையது. இந்த 9 கிரகங்கள் என்பது பிரபஞ்சம், அதுதான் உலகம். இந்த பிரபஞ்சம் என்பது ஆதியும் இல்லாத அந்தமும் இல்லாத பரமாத்மா. சோ அப்ப இறைவனை அடைய வேண்டும் என்றால் முதல்ல மன தூய்மை இருந்தாதான் உடல் தூய்மை கிடைக்கும். உடல் தூய்மை என்பது ஆன்மா தூய்மையாகும். அதுக்கப்புறமேட்டு எளிமையாக நம்ம இறைவனை அடைய முடியும். அப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளையும் குணப்படுத்துறது மட்டுமல்ல, நம்ம
பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் மனசை தூய்மை பண்ணிட்டோம்னாவே எல்லாமே சரியாயிரும். நினைச்சதெல்லாம் நடக்கும். என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். நமக்கு யாராவது துரோகம் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்தா கூட பஸ்பமாயிராங்க அப்படியே. அவ்வளவு மனபலம், மனம் தூய்மை தான் எல்லாத்துக்குமே காரணம். கடவுள் இங்க இருக்காரு. மனசு தூய்மையா இருந்தா மட்டும்தான் கடவுள் நம்ம கூட இருப்பாரு. உண்டா இல்லையா? நம்ம கூட கடவுள் இருக்கும்போது அங்க தோல்விங்க பேச்சே இல்லையே. அப்ப இந்த மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய வகையில, மனதை கையாளக்கூடிய வகையில, மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய வகையில, மனதை கையாளக்கூடிய வகையில விருப்பு வெறுப்பு அற்ற ஒரு நிலை, மனமற்ற நிலை நாம சொல்லுவோம். வெறுப்பு அற்ற ஒரு நிலை தான் மனமற்ற நிலை. இந்த மனமற்ற ஒரு நிலையை தான் வாழ்ந்து காமிச்சவ நமக்கு மகான்கள், இறை தூதர்கள் தான் நபிகள் பெருமகனாரும் இயேசு கிறிஸ்துவும் புத்தரும். அதை வாழ்ந்து நமக்கு காமிச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஒரு நிலைக்கு நம்ம போக முடியாட்டினாலும் அது என்னங்கிறத ஓரளவுக்கு உணர்ந்துட்டோம்னாவே வெற்றியை நம்ம நோக்கி போயிடலாம். இந்த 2017ஆம் ஆண்டு எல்லோருக்கும் ஒரு நல்ல துவக்கமா இருக்கணும். எல்லோருக்கும். அந்த எல்லோரும் யாரு? உலகத்தில் இருக்க எல்லாருமே. மக்கள் தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய அனைத்து நமது கடவுளுடைய ஆசை பெற்றவர்கள். இந்த தொலைக்காட்சி இதை பார்க்கணும்னாவே கடவுளுடைய அருள் இருந்தால் தான் பார்க்க முடியும். நிஜமா சொல்றேன். நம்ம பார்த்துட்டே வருவோம். சில பேர் பிடிக்காது, திருப்பி போயிடுவாங்க. சில பேர் பார்த்துட்டே வருவாங்க, நல்ல ப்ரோக்ராம் இருக்கு பார்ப்பாங்க. சில பேர் பார்க்க மாட்டாங்க, பாட்டுக்கு போயிடுவாங்க, சினிமா பாட்டுக்கு போயிடுவாங்க. அது விதிக்கப்படலை, கடவுள் நாடலை. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்கன்னா கடவுளால் விதிக்கப்பட்ட விதி. ஸோ இறைவனுடைய அருளும் ஆசையும் கருணையும் இருந்தால் நிகழ்ச்சி அவங்க பார்வைக்கு தெரியும். ஸோ இப்போ நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அனைத்து கடவுளுடைய பிள்ளைகளும் வாழ்க்கையில வாழ்வாங்கு வாழணும், மேலோங்கி வாழணும், உயர்வான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, ஆனந்தமான மகிழ்ச்சியான சுபமான வாழ்க்கையை நாம் 2017 இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆசை. அப்போ அந்த முதல் நாள் நல்ல துவக்கமாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, மனம் என்னும் மா மருந்து, மனம் என்னும் மா மருந்து அந்த ஒரு தலைப்புல ஒரு பயிற்சி வகுப்பு நான் நடத்துறேன். இந்த பயிற்சி வகுப்புல முழுக்க உடல் மனம் சார்ந்த அத்துணை விஷயங்களை பற்றி சொல்லித்தர போறேன். உடலை எப்படி தூய்மை வச்சுக்கணும், மனசை எப்படி தூய்மை வச்சுக்கணும், இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லித்தர போறோம். அப்போ இது நடக்கும் பொழுது உடம்புல இருக்கிற வியாதிகள் எப்படி நம்ம காணாம போகும், எல்லா விதமான பாதிப்புகளும் பிரச்சனைகளும், நம்ம கால்ஸ்லாம் வேண்டாம், டைம் இல்லை. சரியா? ஆமா. ஸோ எல்லா விதமான பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் எப்படி நம்ம நீக்கிறது, மனதை பலப்படுத்துவது அப்படிங்கிறத பத்தி முழுக்க ஒரு நாள் வகுப்பு. இது எங்க ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணும்பொழுது, புண்ணிய பூமி, ஆன்மீக பூமியாக இருக்கக்கூடிய குருஸ்தலமாக இருக்கக்கூடிய குருஸ்தலம். துரோகிகளும் விரோதிகளும் யாருமே இருக்க மாட்டாங்க. திருச்செந்தூர் கோயிலில் முருகனை பார்த்துட்டோம்னா. ஸோ அதனாலதான் திருச்செந்தூர்ல இந்த ப்ரோக்ராம் வச்சிருக்கேன். திருச்செந்தூர் முருகன் கோயில்ல முன்னாடி சண்முக மகால் நடம் இருக்கு, அங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறோம். இது முழுக்க இலவசம். இலவசமாக நாம் இதை நாம செய்கிறோம். அப்போ கண்டிப்பாக இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நமது நேயர்கள் பயன்படுத்திக் கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். இதுல 5 பைசா கிடையாது, எல்லாம் முழுக்க இலவசமா பண்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் மேன்மையான வாழ்க்கையை அடைய வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். இது என்ன பண்ணா, அடுத்து இதை நான் ப்ரோக்ராம் நடத்துவேன்னா எனக்கு தெரியாது, அது அவன் அனுமதிச்சா நடத்துவேன். இது வரைக்கும் நான் இந்த ப்ரோக்ராம் நான் இந்த ஒரு டைட்டில் நான் உடல் தூய்மை பத்தி நிறைய கிளாஸஸ் பண்ணிருக்கேன். 10,000க்கு மேற்பட்ட கிளாஸஸ் உடல் தூய்மை பத்தி. ஆனால் மன தூய்மை பற்றி முழுக்க இப்பதான் ஃபர்ஸ்ட் பண்றேன். சரி, மீண்டும் இந்த கிளாஸ் பண்ணுவோம்னா எனக்கு தெரியாது. அதனால இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கணும். அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. திருச்செந்தூர் முருகன் கோவில், சண்முக மகால். ஓகே, ரைட். இதுக்கு முன்பதிவு 8508510000 சொன்ன பத்தி அந்த நம்பர் தான். 8508510000 அப்படிங்கிற நம்பருக்கு அவங்க கால் பண்ணி. ஏன் நம்பர் சொன்னோம்னா, நேற்று கோயம்புத்தூர்ல 2 பெண்மணிகள் கண்ணு தெரியாதவங்க ரொம்ப நாளா என் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்காங்களாம். சாரி, கேட்டுட்டு இருக்காங்களாம். கண்ணு தெரியாது. எப்படிமா என் ப்ரோக்ராம்? இல்லை சார், இங்க பேசுறது போதே எனக்கு அவ்வளவு உற்சாகமா இருக்கு சார், நான் உங்களை பார்த்தது கிடையாது. ஏன்னா அந்த எப்படா செவ்வாய்க்கிழமை 4 மணி நிமிஷம் பார்த்துட்டே இருப்பேன் சார் அப்படின்னாங்க. சரிம்மா, என்னம்மா ஏமா இவ்வளவு நாள் கழிச்சு வர? அதுல நம்பர் சொல்லலையாதுமா. நான் சொன்ன நம்பர் போட்டிருக்கேம்மா, யாராவது கூப்பிட்டு படிக்க சொல்ல வேண்டியதானே, நாங்க 2 பேர் தான் வயசானவங்க, யாருமே இல்லை
கூப்பிட்டு சொல்றாரு. நீங்க வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் திடீர்னு வந்து போன் வந்து வாய் வழியாக சொன்னீங்க நம்பரை, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மைண்ட்ல வாங்கி நாங்க வந்து போன் பண்ணோம்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் வந்து இப்ப கூட அந்த நம்பர் வந்து சொல்றதுக்கு காரணம். ஆமா, அதனால நம்ம நேரில் பயன்படுத்திக்க ஆசைப்படுறேன். கண்டிப்பாங்க ஐயா. அதே மாதிரி வந்து நிறைய சிகிச்சை இலவசமா கொடுக்குறோம் நம்ம. என்ன அப்படின்னா கேன்சர் பேஷண்ட்டு, பக்கவாதம் உள்ளவங்க, அதே மாதிரி வந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், ஃபிட்ஸ் குழந்தைங்க, கிட்னி பேஷண்ட்ஸ், இதெல்லாம் நான் காசு வாங்குறது இல்லை. முழுக்க 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 இலவசம் தான். ஆனால் அந்த முழுக்க முழுக்க இலவசனால அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். எல்லா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அது வந்து என்னை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஆரம்பிப்பாங்க. என்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கட்டண பணம் 500 ரூபாய் கட்டிருப்பாங்க, திரும்ப கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 10 நாள் கழிச்சு வர சொல்லி பொறுமையாக தான் ஆரம்பிப்பாங்க. அது முழுக்க முழுக்க இலவசம். இந்த வாரம் நான் எந்தெந்த ஊர்ல இருக்கேன் அப்படின்னா, உங்களோட ஆமா, சென்னையில வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் நான் சென்னை தான். ஒவ்வொரு புதன்கிழமையும் சென்னையில மதியம் 12 மணிக்கு நாளைக்கு என்னைய சென்னையில பார்க்கலாம். மதியம் 12 மணிக்கு சென்னையில பார்க்கலாம். ஆனா 12 மணிக்கு டான் வந்துடணும். அதுக்கு மேல வந்தா அலோவ் பண்ண மாட்டாங்க. இது நீங்க நினைக்கிற மாதிரி மற்ற மருத்துவமனை மாதிரி கிடையாது. இது வந்து கண்டிப்பாக இது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. வருத்தப்படக்கூடாது. 12 மணிக்கு மேல அலோவ் பண்ண மாட்டாங்க. 12 மணிக்குள்ள வந்தா வரணும். அதுக்கு மேல வரலன்னா கண்டிப்பாக அடுத்த வாரம் தான் வரணுமே தவிர முன்னாடி அலோவ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா. சென்னை அது வியாழக்கிழமை வந்து காலையில பொள்ளாச்சி. வியாழக்கிழமை பொள்ளாச்சி காலையில பொள்ளாச்சி 10 மணிக்கு. அதே வியாழக்கிழமை ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கு வந்து திருப்பூர். மாலை 4 மணிக்கு திருப்பூர். வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கு வந்து நாமக்கல். வெள்ளிக்கிழமை காலைல 10 மணிக்கு நாமக்கல். வெள்ளிக்கிழமை ஈவினிங் 4 மணிக்கு வந்து திண்டுக்கல். 4 மணிக்கு திண்டுக்கல். சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு வந்து சேலம். சனிக்கிழமை ஈவினிங் 4 மணிக்கு வந்து கரூர். அன்னைக்கு வந்து 2016 முடியுது. அன்னையோட நாம முடியுது. கண்டிப்பா. அடுத்தது ஜனவரி 1, 2017 ஞாயிற்றுக்கிழமை காலையில திருச்செந்தூர் மனம் என்னும் மாமருந்து அப்படிங்கிற தலைப்புல இலவச பயிற்சி வகுப்பு. முழுக்க முழுக்க இலவசம். இது நிஜமா சொல்றேன். அது மீண்டும் வந்து நான் நடத்துவேன் எனக்கு தெரியாது. அவ்வளவு எக்ஸலண்டான ஒரு வகுப்பா கொடுக்க போறோம் நாம. சோ வந்து திருச்செந்தூர்ல. அடுத்த நாள் மண்டே திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு நாகர்கோவில். காலையில 10 மணிக்கு வந்து நாகர்கோவில். இதுதான் இந்த வார ஷெட்யூல். இன்னொரு முறை சொல்லிடலாங்க. ஆமா, நீங்க சொல்லுங்களேன். நானே சொல்லிடுறேன். ஆமா, காலையில வந்து நாளைக்கு 12 மணிக்கு வந்து சென்னையில இருக்கேன். வியாழக்கிழமை காலையில வந்து 10 மணிக்கு பொள்ளாச்சி. ஈவினிங் 4 மணிக்கு திருப்பூர். வெள்ளிக்கிழமை காலையில நாமக்கல். ஈவினிங் 4 மணிக்கு திண்டுக்கல். சனிக்கிழமை காலையில சேலம். ஈவினிங் வந்து 5 மணிக்கு, 4 மணிக்கு முடியாது, சேலம் கூட்டம் அதிகமா இருக்கும். அதனால ஈவினிங் 5 மணிக்கு வந்து கரூர். ஞாயிற்றுக்கிழமை காலையில மனம் என்னும் மாமருந்து அப்படிங்கிற இலவச பயிற்சி வகுப்பு. முழுக்க முழுக்க உடல் மனம் சார்ந்த அத்தனை விதமான பாதிப்புகளுக்கும் விடை கிடைக்கக்கூடிய வகையில ஆன்மீக பூமியாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் பெருமாள் கோயில்ல நாம நடத்துறோம். திருச்செந்தூர்ல காலையில 10 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு நாகர்கோயில். ஓகேங்களா? இதுதான் இந்த வார ஷெட்யூல். அதே மாதிரி சப்போஸ் நேரில் வர முடியாதவங்களுக்கு ஃபோன் பண்ணாவே ஆர்த்தோ கிட், உடம்புல எல்லா விதமான வலிகளையும் L4 L5 கம்ப்ரஸர்ல இருந்து C3 C4ல இருந்து மூட்டு தேய்மானம், முதுகு தேய்மானம், கழுத்து வலி, முடக்குவாதம், எல்லா விதமான வலிகளுக்கும் நிரந்தர தீர்வாக இருக்கக்கூடிய, முடக்குவாதத்தை கூட சரி பண்ணக்கூடிய ஆர்த்தோ கிட் ஃபோன் பண்ணாவே அனுப்பிச்சு வச்சிருவாங்க. முடிகளிலிருந்து பாதிப்பு, முடிகளில் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் முடி வந்து உடைவதை தடுக்கிறது, முடி கொட்டுறதை தடுக்கிறது, இளம் வயசுலேயே வந்து இள நரைகள் இருக்கிறது, இதெல்லாமே போக்கக்கூடிய வகையில ஹேர் கிட்டு. கண்களில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகளும் சரி பண்ணக்கூடிய வகையில ஐ கிட்டு. உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்லிம் கிட்டு. டயாபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டயாபெட்டிக் நல்லபடியாக வந்து அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு டயாபெட்டிக் டயக்கிட்டு. அதே மாதிரி ஆல்கஹால், குடி போதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையாக அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு ஆல்கஹால் கிட்டு எல்லாமே, இந்த மாதிரி எல்லா விதமான கிட்டுமே இருக்கு. அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா அவர்களுக்கு நேரடியாகவே அனுப்பி ஃபேஷியல் கிட்டு மறந்துட்டேன். உங்களை மாதிரியே நல்லா வந்து
பளிச்சின் முகம் அழகாக தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் ஃபேஷியல் கிட் அதை அனுப்பிச்சு வைப்பாங்க. கண்டிப்பா. ஓகேவா? ரொம்ப நன்றிங்க ஐயா, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய புதுசா தெரிஞ்சுக்கிட்டோங்க ஐயா. ஓகே, இந்த அற்புதமான நல்லதொரு தருணத்தை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றொரு நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.